திருப்பாவை 29ஆம் பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் செயலாய் பெற்றமே துண்ணும் குலத்தின் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் மேல் பிறவிக்கும் உண்டனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். இனி இப்பாடலின் விளக்கத்தினை நாம் காண. இந்த பாசுரத்தில் தங்கள் நோக்கத்தை வெளிப்படையாகவே புலப்படுத்தி விடுகின்றார்கள் ஆட்சியர்கள். திருப்பாவையின் உட்பொருள் பரம தாத்பரியம் இந்த 29வது திருப்பாசுரத்தில் தெளிவாக புலப்படுத்தப்பட்டுள்ளதாக பெரியோர்கள் கூறுவர். எனவே இத்திருப்பாசுரத்தினை திருப்பாவையின் உயிர்நிலை பாட்டென்றும் குறிப்பிடுவர். மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகறை பொழுதிலே கண்ணனே, நாங்கள் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம். இப்பொழுது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனையும் உன் திருச்செவி வழியாக தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கின்றார்கள். இத்திருப்பாசுரத்தில் கண்ணன் அன்பே தாங்கள் கருதிய பொருள் என்பதை கூறி பக்தி திறமே பரமனை அடைய எளிய வழி என்பதை திருவாய்ப்பாடி பெண்கள் புலப்படுத்தியுள்ளார்கள் என்று கூறலாம்.